ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு இடிகள் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட பயன்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. சர்க்கரை வந்து நமக்கு நைஸாக வேணும், அதனால தான் நான் வந்து இதில் எடுத்துருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா சுகர் பவுட்ரு ஆயிரும். ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பொடியாயிருச்சு. இன்னுமே நல்லா வந்து இதேனா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து தேங்காய் தான் எடுத்துருக்கேன், சரிங்களா? நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால தலைக்கு நீங்கள் ப்யூராக எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேராசூட் வந்து எடுத்துருக்கேன். தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சுகரை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி சுகர் வந்து பவுட்ரு பண்ணி போடுறப்ப சீக்கிரம் வந்து நல்லா கரைஞ்சிரும். அடுத்ததாக நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். விதைகளை எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் லெமன் போட்டதே பாருங்கள், நல்லா அந்த நுர பொங்கி அந்த சுகர் மீதி இருக்கிறது நல்லா கரைஞ்சிரும். தேங்காயோட நம்ம இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்கின்னில் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் வெறும் தேங்காயை வச்சு சூப்பராக உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். நிறைய பேர்த்துக்கு அந்த மூக்குலையெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வந்து ஊசி ஊசியாக இருக்கும். அதெல்லாம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், போகவே மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து பாருங்கள் கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. நான் இதுதான் நல்லா ஒர்க் ஆகுது, அதனால் எடுத்திருக்கேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அவ்வளோதான், சுகரும் நல்லா வந்து கலந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸும் ஆட் பண்ணதுனால இங்கே பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த டைமிங் இது நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் இன்னொரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 60 வயசில் நீங்கள் தடவுனீங்க ஒரு 30 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு செம்ம க்ளோவிங் கொடுக்குற ஒரு க்ரீம் தான் இது. இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதே தெரியல பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா முகம் எந்த அளவுக்கு கருப்பாக டல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா ஆயில் பசியோடு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து நம்ம கையிலேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரெஷ்ஷில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. தேங்காய் ரொம்ப நம்மளுக்கு ரிசல்ட் தரும். தேங்காய் எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லெமன் அலர்ஜி எதுவுமே வராது. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா மூக்குக்கு பக்கத்தில் வந்து அந்த ஒயிட்னஸ் மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குக்கா, டெய்லி வந்து நான் துணி வச்சு துடைச்சாலும் மீண்டும் மீண்டும் வருதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து இந்த இதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மூக்கில் பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. நல்லா தொடர்ந்து இப்படி மசாஜ் கொடுங்க. அந்த சர்க்கரையோட லைட்டாக அந்த பரபரப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணுறப்போ நல்லா அந்த இது வந்து உளுந்துரும். வாரத்தில் ஒரு 3 டைம் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வேறு எந்த இதுவுமே தேவைப்படாது. நல்ல முக சுருக்கங்கள், ஒரு 30 வயசு போட்டிங்கன்னா 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். 60 வயசுக்கு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டான ஒரு க்ரீம் தான் இது. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்ருக்கேன். ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கழுவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம போடணும். அதை என்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட்டு, நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நிறைய பேர் அக்கா ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, எனக்கு வந்து இந்த மூக்குக்கிட்ட இப்படி இருக்குது, நீங்கள் ஒரு டைம் ஃபேஸில் நல்லா போட்டு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இங்கே பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருந்த ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணோம். 10 நிமிஷம் தான் நான் வெயிட் பண்ணுங்க, 15 கூட இல்லை. நீங்கள் கண்டிப்பாக 15 to 20 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்லா காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஆயிரும். காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, செம்மையாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதை வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணி நீங்கள் முகத்தில் தடவிட்டீங்க அப்படின்னா உங்கள் முகத்தை யாராலையும் அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு க்ளோவிங்காக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல், சின்னதாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் வெட்டுக்கோங்க. ஆலோவேரா ஜெல் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு உங்களுக்கு செம்மையாக வந்து கிடைக்கும். இதை விட வேறு நீங்கள் எந்த க்ரீமும் யூஸ் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப செம்மையாக இருக்கும். எப்போவுமே ஒரு ஃபேஸ் பேக் போட்டு வர ரொம்ப டல்லாக இருக்குது, உடனே ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் இப்போ இந்த நான் சொல்கிற இந்த இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை யாராலையும் அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு க்ரீம் வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முகத்துக்கு நல்லா துடைச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை உடனே ரெடி பண்ணி இது நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம ரெடி பண்ண முடியாது, அதனால் இங்கே பாருங்கள் அதோட இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சூப்பராக ஒரு க்ரீம். நம்ம தேங்காய் போட்டோமான்னு தெரியுதா, தெரியவே இல்லை பாருங்கள். ஆலோவேரா ஜெல்லையும் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செம்ம ஒரு க்ரீம் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் மாத கணக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே வீடியோவில் உங்களுக்கு 2 வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் மட்டும்தான் இது வந்து போடணுமான்னு கேட்காதீங்க. நீங்கள் எந்த இது வந்து முகத்துக்கு போட்டு கழுவினாலும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு கண்டிஷன், சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம முகத்தில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் நான். இப்போ முகத்தை நல்லா துடைச்சாச்சுங்க, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த இதையே லைட்டாக ஃபேர் லவ்லியெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா பக்கமும் டச்சப் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த
வறட்சி அந்த மாதிரியெல்லாம் வந்து வராது. எந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணாலும் இந்த மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணுங்கள். செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நைட்டில் வந்து போட்டுட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா சுத்தமாக 100 வயசு 80 வயசாக இருந்தாலும் கருவளை வந்து சுத்தமாக எடுத்துரும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நல்லா அப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாதீங்க, தேய்க்காதீங்க. அவ்வளோதான். பாருங்கள் நம்ம போட்டது அப்படியே மிக்சிங் ஆகிடுச்சு. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம இப்போ இந்த ஆலோவேராவும் போட்டுக்கிறோமா, இப்போ போய் ஃபேன் காற்றுல நின்னீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கவர் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபேன் காற்றுல நம்ம அந்த மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். லைட்டாக எந்த எண்ணெய் பசை எதுவும் இல்லை. நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் நின்னிங்கன்னா போதும், சூப்பராக பளபளன்னு ஆயிரும். அப்படியே வந்து நம்ம ஒரு பொட்டு ஒன்று வச்சோம்னா ஓகே. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே வந்து எந்த ஒரு க்ரீமும் போடாமல் போகலாம். முகம் வந்து அவ்வளோ ஈரப்பதமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு எல்லாத்துக்கும் லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். பாய்.